ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ டிரைவிங் லைசன்ஸ் வந்து பற்றி உள்ள டீட்டெயில்ஸ். இப்போ உங்ககிட்ட வந்து டிரைவிங் லைசன்ஸ் தொலைஞ்சு போச்சு இல்லை அப்படின்னா, ஸோ உங்களுக்கு பழைய டிரைவிங் லைசன்ஸ் வந்து இப்போ தெரியலை, ஸோ அதோட டீட்டெயில்ஸ் பார்க்கணும், என்னைக்கு எக்ஸ்பைரிங்கிறத பார்க்கணும், ஸோ டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 3 மெத்தட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ஆதார் நம்பர் மாதிரி. ஸோ உங்களுக்கு நீங்கள் எத்தனை வாட்டி டிரைவிங் லைசன்ஸை நீங்கள் ரெனியூவல் பண்ணாலும் சரி, பட் அந்த டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் உங்களுக்கு மாறாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ உங்களுடைய பழைய டிரைவிங் லைசன்ஸ் ஜெராக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட, ஸோ அதில் உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் நம்பரும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் இருக்கும். ஸோ அந்த ரெண்டையும் போட்டு நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா, ஸோ டிரைவிங் லைசன்ஸில் எப்போ எக்ஸ்பைரி அப்படிங்கிறத பார்த்துக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் நம்மக்கிட்ட இருக்குது, அதை வச்சு நம்ம பண்ணுற ஃபர்ஸ்ட் மெத்தட். ஸோ இது செகண்ட் மெத்தட், தேர்ட் மெத்தட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் நம்பரே இல்லை, பட் ஆனால் எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் கண்டுபிடிக்கணும், ஸோ நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் மெத்தட் அண்ட் தேர்ட் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒவ்வொரு மெத்தடாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் இருக்கு, பட் எனக்கு எக்ஸ்பைரி பார்க்கணுங்கிறது. ஸோ செகண்ட் மெத்தட், தேர்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்கிட்ட எதுவுமே இல்லை, என்கிட்ட பேரும் என்னோட டேட் ஆஃப் பர்த் மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறது. ஸோ இந்த 3 மெத்தடும் பார்க்கறதுக்கு முன்னாடி, ஸோ இப்போ நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸில் ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கும், இதே இது உங்களுக்கு ஆதாரில் ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கும். பட் இப்போ நீங்கள் வந்து ஒரு டூப்ளிகேட் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஆதார்லேயும் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ்லேயும் டேட் ஆஃப் பர்த் வந்து சேமாக இருக்கணும்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு எப்படி நம்ம டிரைவிங் லைசன்ஸ் அண்ட் ஆதார் டேட் ஆஃப் பர்த் சேம் ஆக்குறது அண்ட் டூப்ளிகேட் டிரைவிங் லைசன்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் ஒரு தனி வீடியோவாக போடுறேன். ஸோ அதுவுமே உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம பார்க்குற ஆன்லைன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒரு 2018க்கு அப்புறம் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் ரெனியூவல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இது பொருந்தும். சப்போஸ் நீங்கள் 2017ல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலுமே என்ன இருக்காது அப்படின்னா, உங்களோட டேட்டா இருக்காது. ஏன் அப்படின்னா, இந்த பரிவாகன், இந்த ஆன்லைன் மெத்தட் எல்லாமே எப்போத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஒரு 2018ல இருந்து தான் மேலே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கொரோனால நல்லா ஸ்டேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு 2018க்கு மேலே இருந்து நீங்கள் வந்து இது ரெனியூவல் பண்ணியிருந்தீங்க, ஸோ இல்லை டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தான் உங்களோட டேட்டா இங்கே சேஃபாக இருக்கும். ஸோ அதுவுமே ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்குறது பாருங்கள், பட் 2018 தான் நம்மளால கன்ஃபார்மாக சொல்ல முடியும் அதுக்கப்புறம் உள்ளது. அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த பேஜ் பரிவாகன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னாலே ஸோ இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நான் இந்த பேஜோட லிங்கையுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதில் ஆன்லைன் சர்வீஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதில் வந்து தேர்டாக உள்ளது டிரைவிங் லைசன்ஸ் ரிலேட்டட் சர்வீஸ். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து ஸ்டேட் கேட்கும். நான் ஃபர்ஸ்டே ஸ்டேட் கொடுத்தனால எனக்கு கேட்கல, பட் நீங்கள் ஸ்டேட் கேட்டுச்சுன்னா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நீங்கள் உள்ள வாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து டிஎல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இந்த டிஎல் சர்வீஸில் வந்து நீங்கள் எதுவும் நம்ம இப்போ எடிட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இப்போ ரீப்ளேஸ் ஆஃப் டிஎல், ஸோ இப்போ நீங்கள் உங்களுடைய டிஎல் அதாவது டிரைவிங் லைசன்ஸில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். பட் இப்போ நம்ம எடிட் பண்ண போகிறது கிடையாது. டிரைவிங் லைசன்ஸோட எக்ஸ்பைரி மட்டும் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ டிஎல் சர்வீஸ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு இங்கே கண்டினியூ கொடுத்து ஸோ இந்த டிரைவிங் லைசன்ஸ் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அதே மாதிரி கேப்சா, ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் அகெயின் அதுலேயே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் பார்த்துருந்தீங்கல்ல டிஎல் எக்ஸ்ட்ராக்ட். ஸோ அந்த டிஎல் எக்ஸ்ட்ராக்ட்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான். ஸோ சேமாக தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் நம்பர், டேட் ஆஃப் பர்த், கேப்சா மறக்காமல் இந்த ஐ அக்செப்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு கெட் டிஎல் டீடைல்ஸ்ன்னு இருக்கு. ஸோ நான் கொடுத்துட்டு உங்களுக்கு உள்ளே போய் காமிக்கிறேன். ஸோ லாகின் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோஸ், உங்களுடைய அட்ரஸ், அதேமாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், பிளட் குரூப் எல்லாமே டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலிடிட்டி பீரியட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2020, அதாவது அந்த கொரோனா பீரியடில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெனியூவல் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு 2028 வரைக்குமே என்ன இருக்குது அப்படின்னா வேலிடிட்டி இருக்குது. ஸோ அண்ட் அகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எந்த கிளாஸ் ஆஃப் வெஹிக்கிள், ஸோ அதே மாதிரி கார் அண்ட் அகெயின் பைக்குக்கு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ நம்ம லைசன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட். ஸோ செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்ககிட்ட வந்து எதுவுமே இல்லை, ஸோ உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இல்லை அப்படின்னா, ஸோ இப்போ செகண்ட் மெத்தட் எப்படி நம்ம டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிட்டா கூட ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா நம்மளால செக் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸே என்கிட்ட வீட்டில் ஒரு ஜெராக்ஸ் கூட இல்லைன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ சேம் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, ஸோ பரிவாகன் அப்படிங்கிற அந்த சேம் வெப்சைட்
வெப்சைட் வந்து ஸோ வெஹிக்கிள் ரிலேட்டட் சர்வீஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு டிரைவிங் லைசன்ஸ் ரிலேட்டட் சர்வீஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு உள்ளே வாங்க. ஸோ நான் உள்ளே வந்துட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் அதர்ஸ்ன்னு இருக்குல்ல, ஸோ இந்த அதர்ஸில் டிஎல் சர்ச்ன்னு ரெண்டாவதாக இருக்கா. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் மெத்தட். ஸோ இந்த டிஎல் சர்ச் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா நம்மளுடைய நேம் யூஸ் பண்ணி, ஸோ உங்களுக்கு எதுவுமே தெரியலை அப்படின்னா நம்மளுடைய நேம் அண்ட் அகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் மட்டும் யூஸ் பண்ணி ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச உங்ககிட்ட அந்த எந்த டிரைவிங் லைசன்ஸில் என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த நம்பரே நீங்கள் யூஸ் பண்ணி உங்ககிட்ட கையில் இருக்குன்னா யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா நார்மலாக ஒரு நம்பரில் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இப்போதைக்கு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ லாகின் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் மேண்டேட்ரியாக கேட்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட நேம், ஸோ லைசன்ஸ் ஹோல்டரோட நேம். ஸோ இப்போ நம்ம நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் மட்டும் தான் நமக்கு மேண்டேட்ரி. மற்றது எதுவும் நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு பட் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் கொடுக்கலாம். பட் இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னாலுமே ஓகே தான். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ லைசன்ஸ் ஹோல்டர் நேம் அண்ட் அகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட ஜெண்டர். ஸோ இப்போ எப்படி நம்ம தேடுறோம் அப்படின்னா அவங்க வந்து கேர்ள் ஆர் பாய், ஸோ ஃபீமேல் ஆர் மேல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த 3 டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா சர்ச் பண்ண போறேன். ஸோ இது எல்லாமே அட்வான்ஸ்டு சர்ச். ஸோ உங்களுக்கு அவங்களோட பிளட் குரூப் தெரியும் அப்படின்னா ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதே மாதிரி லாஸ்ட்டாக அவங்களோட கேப்சா ட்ரை பண்ணி என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா சர்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம நேம் மூலமாக சர்ச் பண்ணலாம். ஸோ இப்போ நான் நேம் மூலமாக சர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி. ஸோ இப்போ இந்த மெத்தட் மூலமாக நம்ம சர்ச் பண்ணுறப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் கிடைச்சிரும், நேம் நம்ம கொடுத்துருந்தோம், ஸோ அவங்களோட ஃபாதர் நேம் ஆர் ஹஸ்பண்ட் நேம் கிடைக்கும் அண்ட் டேட் ஆஃப் பர்த். ஸோ இந்த 4 டீட்டெயில்ஸ் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இந்த செகண்ட் மெத்தட் மூலமாக நம்ம சர்ச் பண்ணுறப்போ கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் நம்பரே தெரியல அப்படின்னா உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்பர் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி டேட் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தேர்ட் மெத்தடுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்டு டு மொபைல். ஸோ உங்களோட மொபைல் அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் போட்டு நம்ம சர்ச் பண்ணுறது தான். ஸோ அந்த மெத்தடுமே காமிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இதில் வரலனாலுமே நீங்கள் அந்த மெத்தட் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த மெத்தட்ல மேக்ஸிமம் இந்த செகண்ட் மெத்தட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்துடும். தேர்ட் மெத்தட் தான் 1-2 பேருக்கு வராது. ஸோ தேர்ட் மெத்தடும் நான் காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மெத்தட்லையும் சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ சேம் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ பரிவாகன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஸோ அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டிரைவிங் ரிலேட்டட் சர்வீஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ நான் அகைன் அந்த பேஜ் நான் போய் காமிக்கிறேன். ஸோ இதே பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அதர்ஸில் போன வாட்டி டிஎல் சர்ச்னு கொடுத்துருந்தோம். பட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைண்ட் அப்ளிகேஷன் நம்பர். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 2018 அப்புறம் தான் ஆன்லைன் ஆச்சு. ஸோ 2018 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து இன்னுமே இன்டெப்த்தாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஸ்டேட் வைஸ் ஆர்டிஓ வைஸ் நம்ம சர்ச் பண்ணுற மாதிரி தான். ஸோ உங்களுக்கு ஸ்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஸ்டேட் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. ஸோ அண்ட் அகைன் உங்களோட ஆர்டிஓ என்னங்கிறது கேட்கும். ஸோ உங்களோட ஆர்டிஓ கொடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்க இன்டெப்தா தேடுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் உங்களோட நேம் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கரெக்டா கொடுக்குறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மெத்தட்ல உங்களால ஈஸியா சர்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ என்னோட இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஓ தூத்துக்குடி. ஸோ அண்ட் அகைன் இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம்க்கு மேண்டேட்ரி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் கரெக்டா கொடுத்துக்கோங்க அண்ட் அகைன் டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் கேப்சா. ஸோ சேம் நேம் சர்ச்சிங் ப்ராசஸ் தான். அண்ட் நான் இங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஆனா அந்த ஸ்டேட் அண்ட் ஆர்டிஓ எல்லாமே கொடுத்து பண்றோம். நீங்க செகண்ட் மெத்தட்லயும் ஸ்டேட் அண்ட் ஆர்டிஓ கொடுத்து பண்ணலாம். பட் இது நம்ம கொடுத்தாதான் நம்ம சர்ச் பண்ற மாதிரி இருக்கும். செகண்ட் மெத்தட்ல டைரக்டா நம்ம நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் மட்டும் கொடுத்தாலே போதும் நம்ம சர்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் டிஃபரன்ஸ். ஸோ நான் உங்களுக்கு இது எல்லாமே கொடுத்துட்டு நான் சப்மிட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அகைன் சொல்றேன், இந்த நேம் கொடுக்குறப்போ பார்த்து கொடுங்க. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நேம் இருக்கு அப்படின்னா ஸோ உங்களுக்கு விஷால்குமார் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா ஸோ 1-2 பேர் விஷால்குமார் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸோ டிரைவிங் லைசன்ஸ்ல ஸ்பேஸ் விட்டு எழுதியிருப்பாங்க. 1-2 பேர் வந்து ஸ்பேஸ் இல்லாமல் எழுதுவாங்க. ஸோ உங்களுக்கு உங்களோட நேம் வந்து எப்படி இருக்கும், ஸ்பேஸோட இருக்குமா ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குமா? நீங்கள் ஸ்பேஸ் இல்லாமல் தான் எழுதுவீங்கனாலுமே ஸோ உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ்ல எப்படி இருக்குங்கிறத ஒரு வாட்டி ரிமெம்பர் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கிராஸ் செக்மே பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களோட இனிஷியல் வந்து நீங்கள் பின்னாடி போடுறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்க இந்த நேம் வச்சு சர்ச் பண்ணும்போது. அண்ட் அகைன் டேட் ஆஃப் பர்த். ஸோ டேட் ஆஃப்
பர்த் வந்து இப்போ நீங்கள் எல்லா இதுலேயும் ஒரே இதாக மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே. பட் உங்களுக்கு ரொம்ப பழைய லைசன்ஸ் தேடுறீங்க அப்படின்னா ஸோ நம்ம அம்மா அப்பா காலத்தில் உள்ளதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு டேட் ஆஃப் பர்த் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஸோ இதில் என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பட் அம்மா அப்பாக்குள்ளது அப்படிங்கிறப்போ வந்து நமக்கு ஏதாவது ஒரு ஜெராக்ஸாவது இருக்கும். ஸோ அந்த ஜெராக்ஸ் வச்சாவது நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு அகைன் மொபைல் நம்பர், ஸோ இந்த மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அகைன் என்ன கேப்சா அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். இந்த இடத்துல கொடுக்குற மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் அது கூட லிங்காக இருக்கிற மொபைல் நம்பராக இருக்கணும். ஸோ அதுவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாமே நான் ஃபில் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ நான் சர்ச் பண்ணுறப்போ என்னோட நேம் என்ன, ஸோ என்னோட ஃபாதர் நேம் என்ன, அண்ட் அகைன் வந்து இப்போ நம்ம எதுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் லேர்னர் லைசன்ஸ் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் தான் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அப்போ வந்து இஷ்யூ ஆஃப் லேர்னர் லைசன்ஸ், இஷ்யூ ஆஃப் டிரைவிங் லைசன்ஸ் அந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் நமக்கு கிடைச்சிடும். ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்பர் வச்சுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தடு. ஸோ இதில் வந்து நீங்கள் கெட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு கெட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை நம்ம என்ட்ரு பண்ணுறப்ப தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ இதில் உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் தெரிஞ்சுக்க முடியும், உங்களோட டேட் ஆஃப் பர்த். ஸோ அதில் உங்களுக்கு என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது. பட் நம்ம வெளியவே டேட் ஆஃப் பர்த் கொடுத்தா தான் நம்ம இந்த டீட்டெயில்ஸ் நமக்கு வரும். ஸோ டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது நமக்கு யூஸ் ஆகாது, பட் இந்த அப்ளிகேஷன் நம்பர் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்பர் வச்சு என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் சர்ச்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அது மூலமாக நம்ம டிரைவிங் லைசன்ஸ் நம்பருமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த 3 மெத்தட்ல உங்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸே இல்லை அப்படின்னாலுமே உங்களால் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அகைன் உங்களுக்கு மொபைல் நம்பர் மட்டும் இருந்தாலும் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். சப்போஸ் டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் இருக்கு அப்படின்னா அதோட எக்ஸ்பைரி என்னைக்கு அப்படிங்கிறதுமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னா திடீர்னு நீங்கள் ஒரு போலீஸ்ட்ட மாட்டிருக்கீங்க, உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸே இல்லை அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பைரி என்ன உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்குமே வந்து உங்களுக்கு இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அகைன் உங்களுக்கு வேற ஏதோ யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னு நினைக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு வேற எதுலையும் சந்தேகம் இருக்கு அப்படின்னா அதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.